அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த கூலிப்படம் நேற்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகி பல திரையரங்குகளை அதிர வச்சிருக்கு. ரஜினி சார் தன்னுடைய 50 ஆண்டு கால திரைப்பயணத்தை கொண்டாடும் வகையில லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அவர் நடித்துள்ள கூலி படத்திற்கு வைவேத்தி ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட்டுமே பண்ணாங்க. இதனால கூலி திரைப்படம் ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலான படமாக அமைச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கம் அப்படின்னாலே வன்முறை காட்சிகள் தெரிக்கும். ஆனால் இது சான்றிதழுடன் வெளியானதுனால இன்னும் அதிக வன்முறை காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு இது பார்க்கப்பட்டது. அதன்படி பாத்தீங்கன்னா சான்றிதழ் கொடுக்கும் அளவிற்கு அவ்வளவு வன்முறை எல்லாம் கிடையாது. இதனையுமே ரசிகர்கள் பல பேரும் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு கேள்வியாக கேட்டாங்க. தமிழகத்தை தாண்டி இந்த திரைப்படம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மற்ற மாநிலங்களிலுமே நல்ல விமர்சனங்களை பெற்று வருது. தொடர்ந்து நல்ல விமர்சனங்கள் பெற்று வருவதால முதல் நாள் கலெக்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட 250 கோடி வரும் அப்படின்னு இது பார்க்கப்படுது. படத்துடைய டிக்கெட் புக்கிங் கலெக்ஷன் மட்டுமே 150 கோடியை தொட்டது. ஆகையால 250 கோடி அசால்ட்டாக வந்துவிடும் அப்படின்னு தலைவர் ரசிகர்களுமே வேற லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தை பார்த்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போது அவங்க பேசியதாவது, ரஜினி சாருடைய 50வது பொன்விழா வருடம் அது. கூலி படத்திற்காக அவர் ரொம்பவே ஒர்க் பண்ணிருக்காரு. இத்தனை வருடங்களாக ரசிகர்கள் அவருக்கு அளித்த அன்பையும் ஆதரவையும் பார்க்கும் பொழுது நன்றி சொன்னால் போதாது, அவங்களுக்கு நான் தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஜெயிலர் 2 அப்படின்ற படத்திலுமே நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் தான் இவருடைய திரை வாழ்க்கையில கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதன் பிறகு எந்த படத்திலுமே இது வரைக்கும் கமிட் ஆகலையா. ஆகையால ஜெயிலர் படத்துடைய விழாவின் போது இந்த அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் தற்போது வரைக்குமே அமைதியாக காத்துட்டு இருக்காரா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.